மக்கள் நல அறிவிப்புகளை வரவேற்பதாக தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் மற்றும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து உள்ளிட்ட தமிழக அரசின் அறிவிப்புகளை வரவேற்பதாக தெரிவித்தார். அதே சமயம் குறுவை சாகுபடி பாதிப்புக்கு ஏக்கருக்கு ரூபாய் 15,000 மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ரூபாய் 30,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், காவிரி நீர் பிரச்சினையில் நீதிமன்றத்தில் உரிய அழுத்தம் கொடுக்கவும் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டவும் கோரிக்கை விடுத்தார். ஆகவே உரிமை நீரை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு உரிய உரிமை நீரை பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வழக்கு என்பது தொடுத்திருக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததற்கு பிறகும் கூட முதலமைச்சர் அத்தகைய கூட்டத்தை நடத்தவில்லை. அத்தகைய கூட்டத்தை நடத்துவது என்பது காவிரி போன்ற பிரச்சனையில் ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதற்கும் தமிழகம் ஒன்றாக இருக்கிறது காவிரி பிரச்சனையில் என்கிற ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அது பயன்படும். ஆனால் அத்தகைய ஒரு கூட்டத்தை ஏன் இவர்கள் கூட்ட மறுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. எப்படி இருப்பினும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துகிற நிலைமையில் கர்நாடகா நடந்து கொள்ளவில்லை. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறைந்தபட்சம் நம்முடைய பாராளுமன்ற தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை, அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து சென்று பிரதமரை நேரடியாக சந்தித்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்துக்குரிய தண்ணீரை பெறுவதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்த விரும்புகிறேன். ஒசூர் அருகே தகாத உறவில் ஆண் நண்பருடன் சென்றுவிட்ட மனைவியை கல்லால் தாக்கி கொலை செய்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தளி அருகே உள்ள கும்லாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் நாராயணசாமி என்பவரது மனைவி வித்யா. இந்நிலையில் வித்யா திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்து வந்ததாகவும் இதை கணவர் நாராயணசாமி கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வித்யா தனது பெயரில் இருந்த நிலத்தை ரூபாய் 22 லட்சத்திற்கு விற்றுவிட்டு அந்த பணத்துடன் ஆண் நண்பர் புனித் என்பவருடன் கர்நாடக மாநிலத்திற்கு சென்றதாக தெரிகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று வித்யா கும்லாபுரம் கிராமத்தில் உள்ள வங்கிக்கு சேமிப்பு பணத்தை எடுக்க வந்ததை அறிந்த நாராயணசாமி பணத்தையும் மீதமுள்ள சொத்தையும் குழந்தைகள் பெயரில் எழுதி வைக்குமாறு கேட்டு வாக்குவாதம் செய்ததோடு ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து கல்லை எடுத்து வித்யாவின் தலை மற்றும் முகத்தில் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த வித்யா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதோடு தலைமறைவாக இருந்த கணவர் நாராயணசாமியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்று தாங்கள் அடகு வைத்த நகைகளுக்கு கூடுதலாக லட்சக்கணக்கில் கடன் தொகையை காட்டி மோசடி செய்துள்ளதாக கூறி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பரபரப்பு புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். நாங்குநேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் அப்பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். பொதுமக்கள் அடகு வைத்த நகைகளுக்கு உரிய ரசீது வழங்காமல் அவர்களின் அனுமதியின்றி கூடுதல் கடன் தொகையை கணக்கில் காட்டி மோசடி செய்துள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நாங்குநேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தற்போது நகைகளை ஏலம் விடப் போவதாக நோட்டீஸ் வந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். சுமார் 67க்கும் மேற்பட்ட ஏழை மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் தங்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரும் முதலமைச்சரும் இதில் தலையிட்டு தங்களின் நகைகளை மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட கொசமட்ட பைனான்ஸால பாதிக்கப்பட்டவங்க 67 பேர்ல இங்க இப்ப 4 பேர் வந்திருக்காங்க. பல கோடி ரூபாய்க்கு கொசமட்ட பைனான்ஸ் மக்களை போலியா ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அதற்கு காவல்துறை, நாங்குநேரி காவல்துறையும் உடந்தையா இருக்கு. இவங்க முதல்ல நகைய இந்த அம்மா 12 பவுன் நகைய 1,30,000 ரூபாய்க்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி அடவு வைக்காங்க. திரும்ப இந்த நகையை அடவு வைக்கும் போகும்போதே கொசமட்ட பைனான்ஸ் போலியா ஒரு ரெசிப்ட் கொடுத்து அனுப்பிடுதாங்க. இந்த 64 பேருக்கும் இப்படிதான். அந்த ரெசிப்ட் கொடுக்கவங்களையும் கூப்பிட்டு நீங்க உங்க பேர்ல ரெசிப்ட் இருக்கு அப்படின்னு சொன்னு காவல்துறை கிட்ட நேரடியா நாங்க அடவு வைக்கல அப்படின்னு சொல்லியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. இவங்க டைரக்டா காவல்துறை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. கொசமுட்ட பைனான்ஸ் மேல வழக்கு போடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. வழக்கும் போட மாட்டேங்காங்க. இப்படி ஒரு பல கோடி ரூபா கொசமுட்ட பைனான்ஸ் இப்படி நாங்குநேரி தொகுதி மக்கள் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கை வேண்டி கலெக்டர் ஐயா கிட்ட இன்னைக்கு மனு கொடுக்க வந்தாங்க. தமிழக முதல்வர் அந்த ஊழலுக்கு துணை போகும் அதிகாரிகளையும்
மற்றும் அனைவரையும் பணி நீக்கம் செய்து அந்த கொசமுட்ட பைனான்ஸ் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் தமிழக முதல்வருக்கு கோரிக்கையா வச்சு கொடுக்கும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் பொருட்டு முதற்கட்டமாக ரூபாய் 697 கோடி மதிப்பில் தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாம் கட்டமாக ரூபாய் 234.50 கோடி மதிப்பில் 130 புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆலந்தூர் பணிமனையில் இருந்து இயக்கப்பட உள்ள இந்த புதிய ஏசி மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மின்சார பேருந்தின் உள்ளே சென்று பார்வையிட்ட அவர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் பேருந்தின் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ரூபாய் 55.58 கோடி மதிப்பில் மேலும் 120 புதிய பேருந்துகளின் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன், தலைமைச் செயலர் சாய்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.